இட்லி தோசைக்கு எப்பயுமே சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா வறுத்து அரைச்சி தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் 1 கப் சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பழம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்பு போடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லி தோசையில் அள்ளி ஊற்றி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்பயுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபியை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.